Hi friends, இப்போ நான் Pepperfryல ஒரு இது வந்து ஆர்டர் போட்டு எடுத்துக்கிறேன். இது வந்து கிச்சன் ஆர்கனைசருக்காக நான் வாங்கியிருக்கிறேன். அந்த ஐட்டத்தை அன்பாக்சிங் பண்ண போகிறேன். அந்த அன்பாக்சிங் பார்ப்போம். இதோட குவாலிட்டி ரிவ்யூ எல்லாமே பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா நான் வந்து 713 ரூபாய்க்கு நான் வந்து வாங்கியிருக்கிறேன். இப்போ 713 ரூபாய்க்கு வாங்கினதை இப்போ அன்பாக்சிங் பண்ணலாம். அது எப்படி இருக்குன்றத நீங்களும் சேர்ந்தே பாருங்கள். பாருங்க, இப்போ இதைத்தான் நம்ம வந்து பார்க்குறோம். இந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேக்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் வச்சு நமக்காக கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா செல்ஃப்னு போட்டு ஹோம் பியூட்டிஃபுல் செல்ஃப் அந்த இது தான் நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். இந்த இது தான் நான் வந்து ஆர்டர் போட்டிருக்க ஐட்டம். இந்த ஆர்டர் போட்டிருக்க ஐட்டத்தில் பார்த்தீங்கன்னா நான் 4 ரேக் உள்ளது ஆர்டர் போட்டிருக்கிறேன். நான் வேறு கலரில் போட்டிருக்கிறேன். இது வந்து க்ரீன் கலரில் இருக்குது. நான் வேறு கலரில் காம்பினேஷனில் கொடுத்துருக்குறேன். 4 ரேக்கில் உள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து 2 ரேக்லேயும் இருக்குது, 3 ரேக்லேயும் இருக்குது, 4 ரேக்லேயும் இருக்குது. நான் 4 ரேக் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். இது வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லேயும் கிடைக்குது. ஹோம் பியூட்டிஃபுல் 4 ரேக் உள்ளது இது. இப்போ பாருங்கள், நான் போட்டிருக்க ஐட்டத்தோட கலர் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஹோம் பியூட்டிஃபுல் இது வந்து அந்த பாக்ஸில் உள்ளது போல். இது பாருங்கள் 4 ரேக். நான் இந்த கலர் தான் நான் வந்து ஆர்டர் போட்டிருக்கிறது. இதில் வந்து நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம். கிச்சனில் நம்ம சமையல் பாத்திரம் இது கிச்சனில் எது வேணாலும் வச்சுக்கலாம். இது நான் போட்டிருக்க கலர் காம்பினேஷன். இதில் பார்த்தீங்கன்னா 8 கலர்ஸில் வந்து நமக்கு கிடைக்குது. 10 கலரில் கிடைக்குது. நான் ஆர்டர் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கலரில் ஆர்டர் போட்டிருக்கிறேன். நமக்கு நிறைய கலர் வெரைட்டிஸில் இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. நம்ம கிச்சன் ஆர்கனைசருக்குன்றதுக்கு இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் போடுறேன். அதை மறக்காமல் பார்த்துட்டு எல்லாருமே லைக் பண்ணுங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதை வாங்குகிற எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பாருங்கள், நமக்கான ஆர்கனைசர் இது தாங்க. இப்போ பாருங்கள், அதை வந்து பேக்கிங்கை வந்து எடுத்துகிட்டு நான் வந்து அரேஞ்ச்மெண்ட் எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கவரில் போட்டு நமக்காக கொடுத்துருக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கீழே உள்ள ஸ்டாண்டு எல்லாமே அதிலே வச்சு கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டாண்டுக்குள்ளது எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம வந்து இப்போ எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணலான்றதை பார்ப்போம். இது நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக தாங்க இருக்குது. இதை கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம், உங்களுக்கு கிச்சனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட சைஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஃபோட்டோஸில் கொடுத்துருக்குறேன், அதை பாருங்கள். நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, கொஞ்சம் நல்லா வெயிட்டாகவும் இருக்குது. இதோட பேக்கிங்கோடு எனக்கு வந்தது பார்த்தீங்கன்னா 2 kg கிட்ட வந்தது. இது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கொடுத்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஒரு சின்ன ரவுண்டு ஷேப்பில் இந்த மாதிரியும் கிடைக்குது. இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு, அதனால நான் வாங்கியிருக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் வாங்கிக்கோங்க. இது எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருந்துச்சு. பாருங்கள், அவ்வளோதாங்க. நம்ம 4 ரேக்கும் கம்ப்ளீட்டாக வந்திருக்குது. இப்போது எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணலான்றதை நம்ம பார்ப்போம். ஆனால் உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ண தெரிலனா அதை பாக்ஸ்லேயே கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், கீழே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம போட்டோம் பார்த்தீங்களா, அந்த இதை வச்சுட்டு நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். இது எல்லாமே மேலே கொடுக்குறதுக்காக போட்டிருக்குறாங்க. இப்போ பாருங்கள், நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம், அரேஞ்ச்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த கீழே சின்னதாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை தான் ஃபஸ்ட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 4 கார்னர்லேயும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மாட்டிக்கணும். நல்லா டைட்டாக மாட்டி விடுங்க. நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டும்போது கொஞ்சம் லூஸாக மாட்டிருக்கலாம், நீங்கள் டைட்டாக மாட்டி விட்டுக்கோங்க. இதை வந்து நீங்கள் வந்து 2 ரேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், 4 ரேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், 3 ரேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதை வந்து தனியாக பிரித்து எடுத்து நீங்கள் வேறு இடத்துலையும் வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி போடுறதுக்காக தான் வாங்கி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி 4 அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டேன். இதே மாதிரி மேலே உள்ள பார்ட் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணும். மற்ற 4 ஸ்டிக்கும் இருக்கும், அந்த 4 ஸ்டிக்கையும் இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்தது இதே போல் நம்ம மற்ற எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். கொஞ்சம் டைட்டாக மாட்டி விட்டுக்கோங்க. அடுத்தது செகண்ட் ரேக்கை
வைக்கணும். இது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் இந்த மாதிரியே வச்சுக்கலாம். 2 ரேக்காக வந்து பிரித்து வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மளிகை பொருட்கள் இந்த மாதிரியும் நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான ஐட்டத்தை நீங்கள் எப்படி வேணாலும் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட லிங்க் கொடுத்துருக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். இதோட சைஸ் எல்லாமே அதுலேயும் இருக்கும். இதே மாதிரி எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி ஃபுல்லாக நான் 4 ரேக்கையும் மற்ற ரிமைனிங் இருக்கிற 2 ரேக்கையும் ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பண்ணுறதை பாருங்கள். இந்த மாதிரி டைட்டாக பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். லாஸ்ட்டு ஃபைனலாக ஒரு சின்ன இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த சின்னதை வந்து எல்லாத்துலேயும் வைக்கணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து ரேக் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க. நம்ம நார்மலாக நம்ம வாங்குறத விட இது 713 ரூபாய்க்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா நமக்கு 713 ரூபா அளவுக்கு ஒர்த்து தாங்க. இதில் வந்து கலர்ஸ் மாறும்போது நமக்கு வந்து ரேட்டு மாறும். உங்களுக்கு நான் இது வந்து பெப்பர்ஃப்ரையில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இது எல்லாமே நல்லா டைட்டாக மாட்டி விட்டுக்கோங்க. இதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேவைப்பட்டதுன்னா வாங்கிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா பெப்பர்ஃப்ரையில் மட்டும்தான் இருந்துச்சு இந்த மாதிரி டிசைன். அமேசானில் பார்த்தேன், அமேசானில் கிடைக்கல, ஃப்ளிப்கார்ட்லேயும் கிடைக்கல. இது வந்து நான் பெப்பர்ஃப்ரையில் வாங்கினதுக்கான இதில் வந்து நம்ம வந்து கிராசரிஸ் ஐட்டம் எல்லாமே போட்டு வச்சுக்கலாம். நான் வெஜிடபிள்ஸ் போட்டு வைக்கிறதுக்காக தான் வாங்கியிருக்கிறேன். இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நல்லாவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. மற்ற ஸ்டாண்டை விட இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. நமக்கு இது மற்ற அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதிலலாம் இதோட இது வந்து கிடைக்கல. பெப்பர்ஃப்ரையில் மட்டும்தான் கிடைச்சது. அதனால் நான் ஆர்டர் போட்டுட்டேன். உங்களுக்கு லிங்க்கு கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா இந்த மாதிரியும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம். உங்களுடைய ரூமில் வந்து உங்களுக்கு வெஜிடபிள் ஸ்டாண்ட் வைக்கிறதுக்கு நீங்கள் தனித்தனியாகவும் பிரிச்சும் வச்சுக்கலாம். இல்லை 4 செட்டும் ஒரே மாதிரியும் வச்சுக்கலாம். நான் வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி போட்டு வைக்கிறதுக்காக வாங்கியிருக்கிறேன். பூண்டு இந்த மாதிரி போட்டு வைக்கிறதுக்கு. இதை கண்டிப்பாக இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓவரால் குட்டாக தான் இருக்குது. ப்ராடக்ட் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குது. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.